குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். அன்புக்குரிய இறை மக்களே, தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை நாளினுடைய 106வது ஆண்டு கொண்டாடுகிற நமக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மட்டும் தேவ கிருபை அடியேனை ரட்சித்தது, இக்கட்டிலும் அன்பாய் நடத்தி வந்தது என்று சொல்லும்படியாக இன்றைக்கு ரோமருக்கு எழுதின கடிதம் 12ஆம் அதிகாரம் 3 முதல் 8 திருமொழிகள் முடிய உள்ள பகுதியில் அங்கே அதனுடைய பின்னணியத்தை பார்க்கும்போது ரோமாபுரி திருச்சபையிலே அநேக குழப்பங்கள். ஏனென்றால் அந்த ரோமாபுரி நகரம் பல மக்களை நிறைந்த ஒரு கலாச்சாரம், பல மக்களுடைய தொழில் போக்குவரத்து அதிகமாக இருந்த காரணத்தினால் விசுவாசத்திலும் கிறிஸ்தவத்திலும் அவர்கள் கிருபையை குறித்து அதிகமாக உணராதவர்களாக, சத்தியத்தை குறித்து அறியாதவர்களாக இருந்த காரணத்தினாலே அவர்கள் அப்படிப்பட்ட நிலையிலே காணப்பட்டார்கள். இன்றைக்கு உலகமெங்கும் தமிழர் திருநாள் என்று தமிழகத்தில் கொண்டாடப்படுகிற இந்த தை திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். அந்த வழியை ஆண்டவராகிய கடவுள் அன்றைக்கு வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த தமிழகத்தின் மக்களுக்கு தரங்கையின் கடற்கரை ஓரத்திலே இறங்கச் செய்த அந்த ஜீகன்பால்க் ஐயர் மூலமாக கர்த்தரின் சத்தியத்தை கொண்டு வந்து 1507ஆம் ஆண்டில் தூய மறைதிரு மார்ட்டின் லூத்தர் அவர்கள் மூலமாக திருமறையினுடைய சத்தியங்களை வெளிக்கொண்டு வரவும் தேவன் கிருபை செய்தார். இன்றைக்கு அந்த கிருபைகளையும் அன்பையும் நாம் நினைத்து முதலாவதாக தேவன் நமக்கு அருளின கிருபைகள் எவ்வளவு பெரியது. பாவிகளாக, அக்கிரமக்காரர்களாக, துன்மார்க்கர்களாக ஜீவித்து கொண்டிருந்த நமக்கு தேவன் தம்முடைய கிருபைகளை எவ்வளவு அழகாக கொடுத்திருக்கிறார். அந்த கிருபைகள் யாருக்கு? தகுதியற்றவர்களுக்கு தகுதியை நோக்கி பயணிக்க அவர்களுக்காக வழங்கப்படுகின்ற அருள். அந்த கிருபையைத்தான் திருமறையின் வார்த்தையின் அடிப்படையிலே கிருபை ஒன்றே மனிதனை ரட்சிக்கும் என்று அவர் சொன்னார். அதுபோல இரண்டாவதாக அவனவன் என்ன செய்ய வேண்டுமா? தான் எண்ணுகிறதற்கு மிஞ்சி தன்னுடைய நினைப்பையும் தன்னுடைய நிலைமையும் நம்முடைய தாளந்துகளை நினைத்து அதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. இன்றைக்கு நாம் ஒரு இடத்துல பணி செய்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தகுதிக்கு ஏற்றபடி, நம்முடைய திறமைக்கு ஏற்றபடி, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளுக்கு ஏற்றபடி நாம் அந்த காரியங்களில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வரம் என்ன, தாளந்து என்ன, திறமைகள் என்ன என்பதை உணர்ந்து அன்றைக்கு மோசேக்கு தலைமை பண்பை கொடுத்திருந்தார். தாளந்தை, இஸ்ரவேல் மக்களை மீட்ப வேண்டும், அதுதான் என்னுடைய கடமை. அதைத்தான் இன்றைக்கு யோசுவா புஸ்தகத்தில் இன்றைக்கு 24ஆம் அதிகாரம் 14 முதல் 22 வசனங்களில் கேட்டோம். ஆகவே நம்முடைய பொறுப்புகளுக்கு உணர்ந்து நாம் பணி செய்யும்போது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். அங்கு மீறுதலுக்கோ அங்கே அக்கிரமங்களுக்கோ இடமில்லாமல் போய்விடும். மூன்றாவதாக கடைசியில் ஆண்டவர் சொல்லுகிறார், தலைமையாய் இருக்கிறவன் ஊக்கமாய் இருக்க கடவன். ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு தலைமையாக மோசேயை தெரிந்து கொள்ளும் பொழுது, யோசுவாவை தெரிந்து கொள்ளும் பொழுது அங்கே அவர்கள் ஊக்கமாயிருக்க, ஒவ்வொரு நிலையிலும் மக்கள் அவனை நெருக்கும் பொழுது, முணுமுணுக்கும் பொழுது, அவனுக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக ஜனங்கள் எழுந்திருக்கும் போது, அங்கே இன்னல்களை கொடுக்கும் பொழுது அவன் என்ன செய்தான்? ஊக்கமுள்ளவனாக தேவனிடத்தில் போய் மன்றாடுகிறவனாக இருந்தான். இன்றைக்கும் கூட நம்முடைய தகுதி என்ன? ஒருவேளை நான் இந்த ஆயர்பணிக்கு தகுதியா என்று கூட எண்ணமில்லாதவள், ஏதோ ஒரு வேலை கிடைக்க வேண்டும், ஏதோ ஒரு ஊதியம், அதை வைத்து அவன் வயிற்றை கழுவிக்கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைக்கு ஊழியர்கள் அநேகர் சிறுவர் முதல் பெரியவர் வரை காணப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஒரு கனமான ஊழியமாக, ஒரு மகிமை நிறைந்த ஊழியமாக, மகத்துவமானதாக, பரிசுத்தம் நிறைந்ததாக, பயங்கரமானதாக ஆண்டவர் இந்த ஊழியத்தை பார்த்தார். ஆகவே தான் இந்த ஊழியத்தில் கடைசி வரை சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும் வரை தன்னை தாழ்த்தினார். அதுதான் அவருடைய பொறுப்பு, தனக்கு அளிக்கப்பட்ட வரம். மூன்றாவதாக சொல்லப்பட்டபடி தலைமைத்துவம். அந்த தலைமைத்துவத்தில் ஆண்டவராகிய கடவுள் தாழ்மை கொண்டவராக இருந்தவர்களை தவிர
இல்லாத ஏழை எளியவர்கள், கானானியர்கள், கலிலேயர்களை மாத்திரமே இயேசுனுடைய ஊழியத்திலே அதிக பங்கு வகித்ததை பார்க்கிறோம். அவர்களிடையே தான் அதிகமாக தங்கியிருந்தார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தலைமை யாரிடத்தில் இருக்கிறது? பணம் கொடுத்தவரிடத்தில், பணம் இருக்கிறவரிடத்தில், உயர்ந்த ஜாதி என்று சொல்லப்படுகிற இடத்துல அதை மார்ட்டின் லூத்தரும் ஏற்கவில்லை, அங்கீகரிக்கவில்லை. சத்தியம் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று. அந்த பொதுவான சத்தியத்தை நீங்கள் பொதுவாக பயன்படுத்தும் பொழுது நம்முடைய தலைமைத்துவத்திலே ஒரு நாளும் தடை இருக்காது, ஆட்டம் இருக்காது, அச்சம் இருக்காது, பயம் இருக்காது. ஆனால் அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ரோமாபுரி சபைக்கு எழுதும் பொழுது, தூய பவுலின் மூலமாக எழுதும்போது அவர் சொல்கிறார், நீங்கள் தலைமையாய் இருக்கிறவன் ஊக்கமாயிரு, இரக்கமுடையவனாயிரு, மனது இறங்குகிறவனாக இரு. இன்றைக்கு நம்முடைய தலைமைத்துவம் நம்மிடத்தில் பொறுக்கப்பட்ட ஒரு சபைச்சங்க தலைவர், ஒரு மறைமாவட்ட தலைவர், இன்னும் ஒரு நிறுவன தலைவர் என்று நினைக்கும்போது நாம் தான் அதிகாரி, எங்களை விட ஒருவரும் இல்லை, எங்களுடைய இனம்தான் இருக்கிறது என்று சொல்லுகின்ற அந்த நிலை நம்மிலே மாற்றப்பட வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு தை பிறந்தால் வழிபிறக்கும் தமிழர் திருநாள், பொங்கலிட்டு புத்தரிசி போட்டு தித்திப்புடன் தீயவனை விரட்டி மகிழ்ச்சியோடு நமக்கும் ஒரு வாழ்க்கை கொடுக்க ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு என்று நாம் பொங்கலிட்டு கொண்டாடுவதை இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே அன்பான இறை மக்களே, அவருடைய கிருபையின் அளவை நினைப்போம், அவருடைய நமக்கு கொடுத்த தகுதிகளை நினைப்போம். மூன்றாவது, நமக்கு கொடுத்த தலைமைத்துவத்தில் ஊக்கமாயிருப்போம், உறுதியாக இருப்போம், ஜெபிக்கிறவர்களாக இருப்போம், இரக்கம் செய்கிறவர்களாக இருப்போம், உண்மை பேசுகிறவர்களாக இருப்போம், ஊக்கத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவே, நீர் கொடுத்த ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளிலே தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 106 ஆண்டுகளை ஆண்டவரை கடந்து வந்த வாழ்வுக்காக நன்றி. எத்தனை கஷ்டங்கள், குழப்பங்கள், நிர்வாக சீர்குலைவுகள் அத்தனையிலும் என் தேவன் இரத்தம் சிந்தி தேடி சம்பாதித்த இந்த திருச்சபை ஒருவராலும் அழிக்க முடியாது ராஜா. நீர் இந்த திருச்சபை 1000 தலைமுறைக்கென்று வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. இந்த நாளிலும் கூட அந்த ரோமாபுரி சபையில் நீ சொன்ன அந்த வரங்களின்படி நாங்கள் உம்முடைய கிருபையை உணர்ந்தவர்களாக, நீர் எங்களுக்கு எண்ண வேண்டியதற்கு மிஞ்சாதபடி எங்களுடைய நிலையை ஒரு லிமிட்குள்ளாக நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எங்கள் கொடுத்த தலைமைத்துவத்தில் ஊக்கமாய், என் நிலையிலும் மனரம்யமாய், என் நிலையிலும் நெருக்கப்படுகிற நேரங்களில் மனரம்யமாய் இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இறைமகனும் மீட்பருமாகிய இயேசுவே, அப்படி நாங்கள் இருந்து வருகின்ற நாட்களில் உம்முடைய சத்தியம், உம்முடைய அறிவிப்பு அநேகருக்கு கிடைக்க துணை புரிந்தருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.